வெல்கம் டு மிஸ்டர் நோபடி சிவி அண்ட் பார்க்க ஒரு மூவி வந்து எக்ஸுமா 2024 ரிலீஸ் ஆன ஒரு சூப்பர் நேச்சுரல் ஹாரர் ஃபிலிம். அண்ட் இந்த படத்தோட ரிவ்யூக்கு பொறுத்தவரை நம்ம சேனலில் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணுறேன். தட் ஹெல்ப்ஸ் மீ ஆல்வேஸ். உங்களுக்கு நிறைய மூவிஸ் அப்டேட் வந்துகிட்டே இருக்கும். அண்ட் இந்த படத்தோட கதை எங்கே ஆரம்பிக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பெரிய பணக்கார வீட்டு ஃபேமிலி, கொரியன் சைடில் ஓகேங்களா. அவங்களோட குடும்பத்தில் வந்து நிறைய கர்ஸ்டு விஷயங்கள் நடக்குது. கிட்டத்தட்ட எப்படின்னா, அந்த பிறகுற குழந்தைலேருந்து இருக்கிறவங்க அண்ட் வந்து இதுக்கு முன்னாடி போனவங்க எல்லாருக்குமே வந்து ஒரு மாதிரி கர்ஸ் மாதிரி இருக்குது. ஸோ வந்து இது மேபி இந்த ஆன்சஸ்டர்ஸோட இந்த சாபம் தான் இந்த மாதிரி நடக்குது அப்படின்ற மாதிரி அவங்களுக்கு ஒரு விஷயம் தோணும். ஸோ அதுக்காக என்ன பண்ணலாம், இதை வந்து எதாவது சரி பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு இதுக்கு சம்மந்தமானப்பட்ட ஆளுங்க வந்து கூப்பிட்றாங்க. அப்படி வந்தவங்க தான் மிஸ் லீ அண்ட் வந்து யாங் பான் ஓகேங்களா. இவங்க ரெண்டு பேரும் வராங்க. வந்துட்டு வந்து அனலைஸ் பண்ணிட்டு இது வந்து எங்களால் மட்டும் முடியாது, எங்களுக்கு வந்து இன்னும் அசிஸ்டன்ஸ் வேணும் அப்படின்ற மாதிரி இதுக்குன்னு ஆளுங்க இருப்பாங்க. எப்படி சொல்றதுன்னா, ஒரு இடத்துல வந்து புதைக்கப்பட்டிருக்கும் ஒரு சவம் ஓகேங்களா. அந்த இடம் வந்து அந்த சவத்துக்கு பிடிக்கலன்னா மேபி வந்து இந்த மாதிரி விஷயங்கள் நடக்கலாம். ஸோ அந்த சவத்துக்கு பிடிச்ச இடத்த ஐடென்டிஃபை பண்ணி அங்கே புதைச்சிட்டோன்னா பிரச்சனை எல்லாமே முடிஞ்சு. இதை ஐடென்டிஃபை பண்ணுறதுக்கு எனக்கு தெரிஞ்ச ஒருத்தர் இருக்கார் அப்படின்னு சொல்லிட்டு அப்போ தான் உள்ளே வராங்க மிஸ்டர் கிம், அவரோட அசிஸ்டன்டான மிஸ்டர் யாங் ஓகேங்களா. இந்த 4 பேரும் சேர்ந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தோன்னா, இந்த இந்த கிரேவ் எங்கே இருக்குது அப்படிங்கிறது நார்த் கொரியன் பார்டர் கிட்ட இருக்குது ஓகேங்களா. ஒரு மலையில் ஒரு தனியான ஒரு கிரேவை சுற்றி எதுவுமே கிடையாது. இவங்களுக்கு ஒரு அப்போ வந்து கிம்மு வந்து 40 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் இந்த பிஸ்னஸில். இவருக்கு வந்து இந்த எல்லாமே தெரியும். மண்ணை வந்து டேஸ்ட் பண்ணியே வந்து கண்டுபிடிப்பார் என்ன அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அவருக்கு வந்து இந்த ப்ராஜெக்ட் வேணாம், நம்ம ட்ராப் பண்ணிடலான்ற மாதிரி ஃபர்ஸ்ட் எடுத்துனே சொல்லிட்டு. ஆனால் வந்து மீதி 3 பேர் வந்து கன்வின்ஸ் பண்ணுவாங்க, பே அதிகமாக இருக்குது ஸோ பண்ணிடலாம் அப்படின்ற மாதிரி பண்ணுவாங்க. தென் வந்து கிரேவை தோண்டி எடுத்துட்டு அந்த கிரேவை வந்து நீங்கள் தயவுசெய்து திறக்காதீங்கன்னு சொல்லிட்டு ஃபேமிலி மெம்பர்ஸ் வந்து ரிக்வஸ்ட் பண்ணி கேட்பாங்க. ஸோ அதனால் திறக்காமலே அங்கே இருக்கிற ஒரு பக்கத்தில் ஒரு ஹாஸ்பிட்டலுக்கு ஒரு மார்ச்சரில் வந்து அந்த கிரேவை வச்சிருப்பாங்க. அன்றைக்கி நைட் மழை பெய்யுது. ஸோ மழை பெய்யுற அன்றைக்கி இப்படி மாற்றக்கூடாது, அது வந்து அபசகனம் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. ஏன்னா இவங்க போகும்போதே வந்து ஃபாக்ஸ்லாம் பார்ப்பாங்க, அதுவே அபசகனம்னு சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் அந்த கிரேவை தோன்றதுக்கு கிட்டத்தட்ட ஒரு 5 பேரோ 4 பேரோ கிரேவை தோன்றதுக்கு வருவாங்க. அதில் ஒருத்தர் என்ன பண்ணுவார் அப்படின்னு அந்த கிரேவில் வர ஒரு பாம்பை வந்து கொள்ளுவார். அந்த பாம்போட தலை வந்து மனுஷன் தலை மாதிரியே இருக்கும் ஓகேங்களா. இந்த மாதிரி நிறைய விஷயம் நடக்கும்போது இவங்க ஆரம்பத்தில் இப்போ தெரியாது. அதுக்கப்புறம் என்ன தொடங்கி பார்த்தீங்கன்னா, அந்த மார்ச்சில் இருந்த அந்த சவத்தை வந்து அந்த மார்ச்சில் வேலை செய்கிற ஒருத்தர் என்ன பண்ணுறாரு அப்படின்னு பார்த்தா, அந்த சவம் வந்து ஒரு மாதிரி ஒரு ரொம்ப காஸ்டான ஒரு உட்ல வந்து பண்ணுது. ஸோ உள்ள புதைக்கும் போது எதையாவது வந்து போட்டிருப்பாங்க, கோல்டு அந்த மாதிரி ஏதாவது ஒரு ஆக்சசரிஸ் இருக்கும், அது எடுக்கலாம்னு சொல்லிட்டு ஓப்பன் பண்ணோடனே அதில் இருக்கிற வந்து ஸ்பிரிட் வந்து வெளியே வந்துடுது. வெளியே வந்ததுக்கப்புறம் இதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்ற மாதிரி ஒரு வழியை கண்டுபிடிச்சி அந்த சவத்தை வந்து எரிச்சிடுறாங்க. ஸோ அந்த பிரச்சனை அதோட முடிஞ்சுது அப்படின்ற மாதிரி நினச்சா, அந்த சவத்தை தோண்டின ஒருத்தர் அந்த பாம்பை கொண்டாரு பார்த்தீங்களா, அவருக்கு வந்து நைட் மேட்ச் வர மாதிரி நிறைய விஷயங்கள் கண்டு அவர் வந்து கிம்மை வந்து கூப்பிடுறாரு. கிம்மை கூப்பிட்டு இந்த மாதிரி நடக்குதுங்க எனக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கிம் வந்து நேராக போகிறாரு. தோண்டின இடத்தை தோண்டும் போது அவருக்கு இன்னொரு சவம் தென்படுது. எப்படின்னா, கிட்டத்தட்ட அந்த சவம் வந்து எல்லா சவம் வந்து இப்படி ஹாரிசான்டலாக தான் உங்களுக்கு வந்து உள்ள பரி பண்ணுவாங்க. இது வந்து வெர்டிக்கலாக இருக்குது, கிட்டத்தட்ட 7 அடி வரைக்கும் இருக்குது. என்னடா இது எனக்கு ஒன்றும் புரியுது. அது எப்படி ஒரு சவத்துக்கு மேலே இன்னொரு சவம் எப்படி வைப்பாங்க, அதுவும் இது என்ன ஜெயின்ட்டா, இது என்னது இது 7 அடிக்கு இருக்குது அப்படின்ற மாதிரி அந்த சவத்தை வெளியே எடுத்ததுக்கப்புறம் நிறைய விஷயங்கள் நடக்குது. அந்த சவத்துக்குள்ள இருக்கிற டீமன் வெளியே வருது. அந்த டீமன் பின்னாடி இருக்கிற ஹிஸ்ட்ரி என்ன, அதுக்கப்புறம் வந்து அதை எப்படி கட்டுப்படுத்துறாங்க அப்படின்றது தான் இந்த படத்தோட பாதி கதை. ஃபர்ஸ்ட் பாதி கதை தான் இது. செகண்ட் பாதி கதை இன்னொரு சவம். இது ஒரு வேற கதை, அது ஒரு வேற கதை மாதிரி கொண்டு போவாங்க. படம் வந்து நல்லாவே எடுத்திருப்பாங்க. எனக்கு வந்து டிஃப்ரெண்ட்டான ஒரு ஹாரர் எக்ஸ்பீரியன்ஸ் இந்த படத்து மூலமாக எனக்கு கிடச்சிது. அவங்களோட ஹிஸ்ட்ரிலாம் வந்து நமக்கு தெரியாது. ஸோ அதனால் வந்து நமக்கு வந்து பெருசாக வந்து இந்த படம் வந்து ஒரு மாதிரி கண்ணே ஆகாது. ஆனால் நீங்கள் பார்த்தீங்கன்னா உண்மையாகவே சூப்பராக பண்ணியிருப்பாங்க. படம் நல்லாவே இருக்கும். அண்ட் அதே மாதிரி வந்து த்ரில்லிங்க்கும் வந்து பஞ்சமே இல்லை. ஆனால் என்னென்னா, எப்படி சொல்கிறதுனா, அதான் சொல்கிறேன்ல, அவங்களோட கல்ச்சர் நமக்கு தெரியாது. ஸோ அது மட்டும் தான் ஒரு மைனஸ். மற்றபடி படம் தான் சூப்பராக இருக்கும். அண்ட் வந்து ஒரு ஆவரேஜ் ஆர் ஆவரேஜ்னு நான் சொல்லுவேன். அதனால இந்த படத்துக்கு நான் 3.5 டோனர்ஸ் தருவேன். அண்ட் இதே மாதிரி மூவி பார்க்கலாம் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுறேன். நான் மிஸ்டர் நோபடி சந்திக்கிறேன். பாய், ஹேவ் அ கிரேட் டே கைஸ்.